புகார் காண்டத்தினுடைய 3வது பகுதி அரங்கேற்றுக்காரை. மங்கள வாழ்த்து பாடல். கோவலன் கண்ணகி திருமணத்தை பார்த்தோம். மனையரம்படுத்த காரை. கோவலனும் கண்ணகியும் எய்திய இன்பம் பற்றியும் அவர்களை முறையான இல்லறத்திலே ஈடுபடுத்திய செய்தியையும் நாம் பார்த்து வந்தோம். அடுத்த தளத்துக்கு கதையை நகர்த்துகிறார் இளங்கோவடிகள். அடுத்த தளம் எது? அரங்கேற்றுக்காரை. அரங்கேற்றுக்காரிலே அறிமுகமாக போகவர்கள் யார்? மாதவி. மாதவி என்ற அந்த பெண்மணியை நமக்கு இங்கே அறிமுகப்படுத்துகிறார். முதலிலே இந்த மாதவி யார் என்பதை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு நாடக கணிகை. நாடகம் ஏத்தும் நாடக கணிகை. அந்த பெண்மணியை பற்றி இங்கே நாம் முதலிலே சில வரிகளிலே சொல்லி அவளுக்கு அவள் கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த நாட்டியம், அரங்கேறுகின்ற முறை, அரங்கேறுவதற்கு என்னென்ன கருவிகள் தேவை, யார் யார் தேவை என்பதை பற்றியெல்லாம் விலாவாரியாக விளக்கமாக பேசுகின்ற பகுதி இது. நான் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி புலவர் கல்லூரியில் சேர்ந்து சிலப்பதிகாரம் எனக்கு பாடமாக இருக்கதை படிக்கப் போகின்ற காலத்தில் புகார் காண்டம் வைப்பார்கள். அது அரங்கேற்றுக்காரை நீங்களாக என்று பாடம் இருக்கும். நான் ஆசிரியராக வந்து பாடம் நடத்துகின்ற காலத்திலையும் அரங்கேற்றுக்காரை நீங்களாகன்னு தான் பாடம் வைப்பாங்க. வேடிக்கை. ஏன் இந்த அரங்கேற்றுக்காரை நீங்களாக, அரங்கேற்றுக்காரை இல்லாத மற்ற பகுதிகள் தான் உங்கள் புகார் காண்டத்திலே பாடம் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த அரங்கேற்றுக்காதிலே சொல்லப்படுகின்ற செய்தியை பாடம் வைக்கிறவங்களுக்கும் தெரியாது, பாடம் கேட்கிறவங்களுக்கும் தெரியாதுன்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. இதிலே சொல்லப்படுகின்ற செய்திகள் இன்று விலைக்கும் புலப்படாத பல செய்திகள் உண்டு. அது என்னை போன்றது. என்னை இப்ப எனக்கு இந்த அரங்கேற்றுக்காதிலே சொல்லப்படுகின்ற கதை தெரியுமையோடைய அதிலே சொல்லப்படுகின்ற செய்திகளிலே எனக்கு பரிச்சயமே கிடையாது. இந்த பாடல் ஆடல் ஆகியவற்றிலே ஈடுபட்டு மிகச்சிறந்த ஆட்களாகவும் மிகச்சிறந்த பேர் புகழ் படைத்தவர்களாக இருக்கின்றவர்களை அணுகி இதிலே சொல்லப்படுகின்ற செய்திகளை நாம் சந்தேகம் கேட்டால் அவர்களுக்கும் தெரியாது. அப்படி இந்த காலகட்டத்திலே இருக்கின்றவர்களுக்கு தெரியாத செய்திகள் அந்த காலத்தில் நிரம்ப சொல்லப்படுகின்ற பகுதி அரங்கேற்றுக்காரை. யாழாசிரியன் அமைதி அப்படின்னு ஒரு யாழ் வாசிக்கின்ற அந்த ஆசிரியனுக்கு இன்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்றும், யாழினுடைய தன்மை இது என்றும், யாழினுடைய இசை என்ன என்றும் அதில் அவர் சொல்லுகின்ற பகுதி இப்ப இருக்கிற ஆளுகளுக்கு புரியாது. எங்க கரந்தை தமிழ்ச்சங்கத்திலே தங்கி ஈழத்தைச் சேர்ந்த விபுலானந்த அடிகள் யாழ் நூல்னே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதை நான் படித்ததும் கிடையாது. எனக்கு அந்த இசையிலே பயிற்சியும் கிடையாது, அதில் ஆர்வம் இல்லாதனாலே அதுக்குள்ள நான் போகல. ஆனா அந்த இசையே தன் படைப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறவர்களும் யாழின் நூல் படித்திருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. கருணாமிர்த சாகரம் என்று சொல்லி அருமையான ஒரு நூலை ஆபிரகாம் பண்டிதர் எழுதியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அந்த நூலை கற்றவர்களையும் காணும். இப்படி இசை நுணுக்கங்களையும் மற்ற செய்திகளையும் இது பேசுவதனாலே இது புலப்படாத பல விஷயங்கள். டாக்டர் ஐயர்
சாமநாத ஐயரை போல பாரபண்டிதர் யாரும் இல்லை என்பது நம்ம தலைமுறை பார்த்த ஒன்று விஷயம். அவர்தான் சிலப்பதிகாரத்தை முழுவதுமாக பதிப்பித்தவர். முழுவதுமாக ஆய்ந்து பல சுவடிகளை பார்த்து 3 காண்டங்களையும் முழுவதுமாக அழகாக செம்பதிப்பாக பதித்தவர் டாக்டர் ஐயர் அவர்கள். பொதுவாக அவருடைய பதிப்புகளிலே பார்த்தோம்னா அவர் தன் அடிக்குறிப்பாக பல செய்திகளை சொல்லுவார். நூலிலே சொல்லப்படுகின்ற தொடர்புக்கு செய்தியாக தக்க அவர் காலத்தில் இருந்த புராண, சிற்றிலக்கிய, பேரிலக்கிய, இலக்கண, இலக்கிய விஷயங்களை எல்லாம் குறிப்பாக தருவார். அதான் ஐயருடைய பெருமைக்கு சான்று. எவ்வளவு பெரிய ஆள்! ஆனால் அரங்கேற்றுக்காரைக்கு அவர் பதித்த பதிப்பிலே அவருடைய குறிப்பாக அதிகம் நாம் பார்க்க முடியாது. ஏன்னா அவருக்கு அது தெரியாது, அவருக்கு அது தெரியல. அடியாருக்கு நல்லார் என்ன எழுதியிருக்கிறாரோ அதை அப்படியே எடுத்து பதிப்பித்திருக்கிறார். 1, 2 அவருக்கு புரிந்த இடங்கள்ல சில குறிப்புகள் கொடுத்திருக்கிறார். அதற்கு பின் சிலப்பதிகாரத்துக்கு முழுவதுமாக அடியாருக்கு நல்லார் எழுதாத பகுதிகளையெல்லாம் இணைத்து எழுதிய பெருமகன் நாம வேங்கடசாமி நாட்டார் அவர்கள். நாட்டார் அவர்கள் பெரும்புலமை பெற்றவர்கள். அவர்கள்தான் சிலப்பதிகாரத்துக்கு முழுவதுமாக உரை எழுதி வைத்தார். அடியாருக்கு நல்லார் எழுதாத பகுதிகளுக்கெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அவரும் இந்த அரங்கேற்று கதையிலே அவருக்கு பட்ட அந்த அறிவின் பட்ட செய்திகளை அவரால் சொல்ல முடியவில்லை. ஏன்னா அவருக்கும் இது தெரியாது. 1, 2 விளக்கங்கள் வேண்டுமானால் சொல்லியிருக்கலாம். ஆனால் அடியாருக்கு நல்லார் விளக்கமாக எழுதியிருக்கிறார். அடியாருக்கு நல்லார் எழுதியிருக்கிற விளக்கமாக எழுதியிருக்கின்ற பல பகுதிகள் நமக்கு புரிய இல்லை. இந்த முன்னுரையோடு நான் இந்த அரங்கேற்று கதையை சொல்லுகிறேன்.